வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிரமாதமான ஒருத்தரோட லைஃப் ஹிஸ்டரியை பத்தி தான் பார்க்க போறோம். பாலிவுட்ல ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 400 படமாவது ரிலீஸ் ஆகும். அதே போல கோலிவுட் தமிழ் சினிமாவில் குறைஞ்சது 200 படத்துக்கு மேலேயே ரிலீஸ் ஆகுது. அந்த கோலிவுட்லயே மிகவும் முக்கியமான ஒருத்தர் நம்ம தளபதி விஜய் தான். அவர் அந்த படத்துல இருக்காருன்னு தெரிஞ்சாலே போதும். அந்த படம் எவ்வளவு லோயஸ்டான ஸ்டோரியா இருந்தாலும் அவரோட நடிப்பாலேயே அந்த படத்தோட கமெண்ட்ஸ் ரொம்பவே பாசிட்டிவா மாறிடும். அது மட்டும் இல்லாம அவரோட நடிப்புக்காகவும் அவரோட கேரக்டருக்காகவும் அவரோட ஸ்மைல்காகவுமே இங்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இங்க இருக்காங்க. இவ்வளவு கோடிக்கணக்கான ரசிகர்கள் உள்ள தளபதி விஜய் அவர்கள் சாதாரணமா இந்த பொசிஷனுக்கு வரல. இந்த பொசிஷனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, எப்படியெல்லாம் எந்தெந்த பாதையெல்லாம் கடந்து வந்திருக்காரு, எல்லாத்தையும் இனிமே பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தளபதி விஜய் அவர்களுக்கு அவரோட அம்மா அப்பா வச்ச பேரு ஜோசப் விஜய். தமிழ் சினிமாவிலேயே வெற்றி பெற்ற நடிகர்கள்ல இவரும் ஒருத்தர். சவுத் இந்தியா மட்டும் இல்லாம உலக ஃபுல்லாவே அவரோட அபாரமான நடிப்பால மக்களை கட்டி போட்டு வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு உள்ள தமிழ் சினிமாவில நம்பர் 1 ஸ்டார்ன்னு தான் விஜய் அவர்களை சொல்லணும். தளபதி விஜய் அவர்கள் மேல அவரோட ரசிகர்கள் அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். விஜய் அவர்கள் வெற்றிகரமான நடிகர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு அற்புதமான டான்சர்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம ப்ரொடியூசர், சிங்கர், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழ் படத்துல மட்டும் விஜய் அவர்களை நம்ம பாக்குறது கிடையாது, பல மொழிகள்லயுமே அவர் நடிச்சுக்கிட்டு வராரு. அவரோட படங்கள் பல மொழிகள்ல டப்பிங்கும் பண்ணப்படுது. அவரோட ஸ்டோரிஸ் பல டைரக்டர்ஸ்க்கு பல ப்ரொடியூசர்ஸ்க்கு பிடிச்சு போய் ரீமேக்கும் பண்ணப்படுது. அதனாலதான் சவுத் இந்தியாவிலேயே அதிகமா சம்பளம் வாங்கக்கூடியவராகவும் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட அற்புதமான நடிப்பால நிறைய அவார்ட்ஸையும் வின் பண்ணியிருக்காரு. தளபதி விஜய் அவர்களோட தந்தையரோட பேரு S.A. சந்திரசேகர். அவர் டைரக்டர், ப்ரொடியூசர், ஸ்டோரி ரைட்டர். தளபதி விஜய் அவர்களோட அம்மாவோட பேரு ஷோபா சந்திரசேகர். அவங்க பிளேபேக் சிங்கரா இருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் 1974 வருஷம் சென்னையில பிறந்திருக்காரு. தளபதி விஜய் அவர்களுக்கு வித்யாங்கிற ஒரு தங்கச்சியும் இருந்திருக்காங்க. அவங்க 2 வயசுலயே இறந்துட்டதாகவும் சொல்லப்படுது. விஜய் அவர்களுக்கு அவரோட தங்கச்சியை ரொம்பவும் பிடிக்குமா. அவரோட தங்கச்சி இருக்க வரைக்கும் ரொம்ப குறும்புத்தனமாவும் ரொம்ப ஆக்டிவாவும் ரொம்ப ஜாலியாவும் இருந்திருக்காரு. வித்யா அவர்களோட மரணத்துக்கு அடுத்து இவர் ரொம்பவும் சைலண்ட் ஆயிட்டதா அவங்க பேரண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு சின்ன வயசுலயே நடிக்கணுங்கிற ஆசையும் இருந்திருக்கு. ஆனா சின்ன வயசுலயே படிப்பு தான் ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அவரு பாத்திமா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தன்னோட பள்ளி படிப்பையும் படிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து 12th முடிச்சதுக்கு அப்புறம் லயோலா காலேஜ்ல விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் எடுக்கிறாரு. ஆனா நடிப்பு மேல உள்ள ஆர்வத்தினால தன்னோட படிப்பையும் பாதிலேயே விட்டுறாரு. விஜய் அவர்களோட அப்பா தமிழ் மற்றும் சவுத் இந்தியால ரொம்பவும் ஃபேமஸான டைரக்டர்ல இவரும் ஒருத்தர். தளபதி விஜய் அவர்களுக்கு சினிமாவில ஆசை வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாவே இருந்திருக்கு. சின்ன வயசுல இருந்தே படிப்பை விட அவருக்கு நடிப்பு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால 10 வயசுல இருக்கும் போதே சின்ன சின்ன வேடத்திலையுமே நடிக்க ஆரம்பிச்சாரு. அவரு தன்னோட 10 வயசுல நடிச்சதுக்காக அவர் வாங்கின முதல் சம்பளம் 500 ரூபாய். படங்கள் போக போக அடுத்து நான் சிகப்பு மனிதன்ற படத்துல குழந்தை நடிகராகவும் பணியாற்றி இருக்காரு. ஒரு குழந்தை நட்சத்திரமாவே ஒரு 5 படத்துக்கு மேலவும் ரிலீஸ் ஆயிருக்கு. 1986 வருஷம் வசந்த ராகம்னு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து 1987 வருஷம் சட்டம் ஒரு விளையாட்டு. 1988 வருஷம் இது எங்கள் நீதி. அதை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் ஹீரோவா அடுத்து நடிக்க ஆரம்பிச்சாரு. 1992 வருஷமான தன்னோட 18 வயசுல நாளைய தீர்ப்புங்கிற படத்துல ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சாரு. அதை தொடர்ந்து செந்தூர பாண்டி, ரசிகன்கிற படத்துல எல்லாத்துலயும் ஹீரோவா தோன்றினாரு. அந்த டைம்ல கிரிட்டிசிசம் கொஞ்சம் பேடா இருந்தாலும் பினான்ஸ் வைஸ் வெற்றி படமா தான் இருந்துச்சு. அதை தொடர்ந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, தேவாங்கிற படத்துல எல்லாம் மக்களை கவர் ஆரம்பிச்சாரு. அது தொடர்ந்து 1996 வருஷம் விக்ரமனோட டைரக்ஷன்ல பூவே உனக்காக படம் ரிலீஸ் ஆனது. இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து வந்த பேட் கிரிட்டிசிசத்தெல்லாம் தாண்டி ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்டையும் வந்தது. இந்த படம் அவரை புகழோட உச்சிக்கே கொண்டு போனுச்சு. அதை தொடர்ந்து லவ் டுடே படமும் பாக்குறவங்களால பாராட்டப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து நேருக்கு நேர், காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாய், பிரியமுடன், துல்லாத மனமும் துள்ளும், இந்த படங்கள் எல்லாமே அவருக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸையே கொடுத்தது. பாக்ஸ் ஆபீஸ் வைஸ் பார்க்கும்போதும் ரொம்பவும் வெற்றி பெற்ற படமாவே இருந்தது. அதை தொடர்ந்து நிலாவே வா, என்றென்றும் காதல், நெஞ்சு நிலை, மின்சார கண்ணா, 2000வது வருஷத்துல கண்ணுக்குள் நிலவுங்கிற படத்துலயுமே நடிச்சிருக்காரு. இந்த படம் தளபதி விஜய் அவர்களோட 25th படமாவும் இருந்துச்சு. அந்த படத்துக்கு ஏத்த மாதிரி மிகப்பெரிய அளவுல வெற்றியும் பெற்றுச்சு. அதை தொடர்ந்து குஷி, பிரியமானவளை படங்கள் எல்லாமே அவரோட தொடர்ந்து வெற்றிகளையே பார்த்தது. அதை தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி, ஷாஜஹான் படம் வெற்றியையே கொடுத்தது. 2002ல ஆக்ஷன் மூவியான தமிழன் படமும் ரிலீஸ் ஆனது. அதுல ஹிந்தி ஹீரோயினான பிரியங்கா சோப்ராவும் நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து லவ் மூவியான யூத், ஆக்ஷன் மூவியான பகவதி படத்துலயுமே இருப்பாரு. அதை தொடர்ந்து 2003ல காமெடி மூவியான வசீகரா, புதிய கீதை படத்துலயுமே தோன்றினாரு. அடுத்து வரக்கூடிய சில வருஷங்கள் அவருடைய வெற்றியை மட்டுமே பார்த்த படங்கள்னு சொல்லணும். திருமலை, கில்லி, மதுரை, திருப்பாச்சி, சச்சின், சிவகாசி, போக்கிரி, அழகிய தமிழ் மகன்,
குருவி, வில்லு இந்த மாதிரி படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அது தொடர்ந்து 2011வது வருஷம் காவலன் படம் சித்திக் டைரக்ஷன்ல எடுக்கப்பட்டது. காவலன் படம் சைனா அது மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லாவே ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. தமிழ்நாடு மட்டும் இல்லாம வெளியில மட்டும் 102 கோடி வரைக்கும் வசூல் பண்ணப்பட்டுச்சு. இந்த படத்துல அவருக்கு நேர்மறையான விமர்சனம் மட்டுமே வந்தது. அடுத்து 2012வது வருஷம் சங்கர் டைரக்ஷன்ல நண்பன் படம் ரிலீஸ் ஆனது. இந்த படம் 100 நாட்களையுமே தாண்டி ஓடினது. அதை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களோட முக்கிய படமான துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆனது. இது விஜய் வரலாற்றிலேயே அதிக வசூல் செய்த படம் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வசூல்ல 1 பில்லியனை தொட்ட படம்னு சொல்லலாம். இந்த படம் ஏஆர் முருகதாஸ் அவர்களோட டைரக்ஷன்ல உருவானது. அதை தொடர்ந்து கத்தி, புலி, அட்லி டைரக்ஷன்ல தெரி இந்த படங்கள் வசூலிலையும் மிக அளவுல அதிகமா இருந்தது. அதை தொடர்ந்து பரதன் டைரக்ஷன்ல பைரவா, அட்லி டைரக்ஷன்ல மெர்சல், அதை தொடர்ந்து அடுத்த படமான ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சர்க்கார் படமும் ரிலீஸ் ஆனது. இந்த படம் பாலிடிக்ஸ் மூவி தான், இருந்தாலும் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. வசூல்லையுமே மிகப்பெரிய அளவுல சாதனை படைச்சது. இதை தொடர்ந்து பீஸ்ட், மாஸ்டர், குடும்ப அளவுல ரொம்ப அற்புதமா வாரிசும் நடிச்சிருப்பாரு. அதை தொடர்ந்து லியோ படமும் நேர்மறையான விமர்சனத்தையே கொடுத்தது. தளபதி விஜய் அவர்களோட திருமணம்னு பார்த்தோம்னா சங்கீதா ஸ்வர்ணலிங்கம் அவங்களோட 1999வது வருஷம் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க ஸ்ரீலங்கன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. விஜய் மற்றும் சங்கீதா அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருக்காங்க. பையனோட பேரு ஜேசன் சஞ்சய். 2000வது வருஷத்துல லண்டன்ல பிறந்திருக்காங்க. அடுத்து அவரோட பொண்ணோட பேரு திவ்யா சாஷா. 2005ல சென்னையில பிறந்திருக்காங்க. தளபதி விஜய் அவர்களோட படத்துல அவங்க பசங்க 2 பேருமே சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காங்க. திவ்யா சாஷா திரைப்படத்துல ஒரு சின்ன சீன்லையும், ஜேசன் சஞ்சய் வேட்டைக்காரன் படத்துல ஒரு சாங்லையும் நடிச்சிருப்பாங்க. தளபதி விஜய் அவர்கள் அவரோட அற்புதமான நடிப்புல மட்டும் இல்லாம ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு புதுமையான பாணியில் மட்டும் இல்லாம உலக திரைப்படங்களிலேயே மிகவும் பணக்கார நடிகர்கள்ல ஒருத்தராகவும் இருக்காரு. தளபதி விஜய் அவர்களுக்கு கார்ஸ், பைக்ஸ்னா ரொம்ப பிடிக்குமாம். சோ அதோட கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட திறமையால மட்டுமே நிறைய அவார்ட்ஸையும் வின் பண்ணிருக்காரு. காதலுக்கு மரியாதை, திருப்பாச்சி, துல்லாத மனமும் துள்ளும் இந்த படங்களுக்கு தமிழ்நாட்டோட மாநில திரைப்பட விருதுகளும் வாங்கியிருக்காரு. 9 படத்துக்கு மேல ஸ்டார் இந்தியா அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. கடைசியா 2018ல மெர்சல் படத்துக்காக வாங்கியிருக்காரு. 2016ல ரிலீஸ் ஆன தெரி படத்துக்காக தென்னிந்தியாவோட சர்வதேச திரைப்பட விருதையும் வாங்கியிருக்காரு. 2020ல ரிலீஸ் ஆன பிகில் படத்துக்காக ஜி சினி அவார்டையும் வாங்கியிருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் யூகேலையும் தேசிய திரைப்பட விருதுகளையும் வாங்கியிருக்காரு. ஷாங்காய் சர்வதேச திரைப்பட விழா விருதுகள், ஹைனன் சர்வதேச திரைப்பட விழா விருதுகள், ஆனந்த விகடன் இந்த மாதிரி பல விருதுகள், 40க்கும் மேற்பட்ட விருதுகளையும் வாங்கியிருக்காரு. இந்த அவார்ட்ஸ் மட்டும் இல்லாம எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம்ல 2007வது வருஷம் கௌரவ முனைவர் பட்டமும் வழங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த விருதான கலைமாமணி விருதையும் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி அவர் வாங்கியிருக்க விருதுகளை அடுக்கிக்கிட்டே போலாம். இன்னைக்கு தமிழ் திரையுலகத்துல மிகப்பெரிய நட்சத்திரம்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். அவரோட ஃபேன்ஸ் இந்தியால மட்டும் இல்லாம உலகம் முழுதுமே இருக்காங்க. மிகச்சிறந்த நடிகரா இருந்தாலும் அவர் மனசளவுல மிகவும் நல்ல மனிதர். விஜய் அவர்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கோ உலக மக்களுக்கோ எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலுமே தன்னால முடிஞ்ச உதவியை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா COVID-19 தொற்று நோய் காலத்துல மக்களோட நலனுக்காக கோடிக்கணக்கான ரூபாய்களை நன்கொடையா கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னால நேர்ல உதவி செய்ய முடியலனாலும் தன்னோட ரசிகர்கள் மூலம் நிறைய உதவிகளை இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அது போல பல பிரச்சனைகளோட தீர்வுகளை தன்னோட பேச்சுகள் மூலமும் தன்னோட படத்துல உள்ள டைலாக்ஸ் மூலமும் தன்னோட ஃபேன்ஸ்க்காக நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காரு. சோ விஜய் ரசிகர்னு நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மறக்காம இது போல வீடியோஸ் வேணும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.